ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 16 யாருக்குன்னா மும்பை இந்தியன்ஸ் விஸ் குஜராத் ஜெயின்ஸுக்கு வந்து நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சு வந்து பேட்டினுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலினுக்கும் ஸ்லோ டவுன் பண்ணி விக்கெட் ப்ராக்ரஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ வர இந்த இதில் வந்து மேக்ஸிமம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்க வந்து அதிகமாக வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வின்யூ ஸ்டேட்ஸில் வந்து பேட்டிங் அதாவது டோட்டல் 10 மேட்ச் விளாண்டுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அதாவது ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்க 5ம் செகண்ட் வின் பண்ணவங்க 5ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150 to 160 வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிலோ ஸ்கோர் 150 வந்து 7 டைம்ஸும் 150 to 169 1 டைம்ஸும் எபோவ் ஸ்கோர் 190 2 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 199க்கு வந்து 5 விக்கெட்ஸ் இதில் வந்து இந்த டைம் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 91/7க்கும் இதுக்கு முன்னாடி ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்ததில் உத்தரப்பிரதேசுக்கும் டெல்லிக்கும் நடந்துச்சு. அதில் யூபி பார்த்தீங்கன்னா 1 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 11 விக்கெட்டும் ஸ்பின் பவுலர் 6 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின மேட்ச்சில் வந்து எம்ஐ வந்து ஒரு வின் பண்ணி 160 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யூபியால் வின் ஆகலை. ஸோ அவங்க லாஸ்ட்ல இருந்து வந்து வின் பண்ணாங்க. இப்போ எம்ஐ வந்து வின் பண்ணதுலேருந்து அப்படி கன்டினியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின மேட்ச் குஜராத் வந்து நல்ல ஹையாக ரன் ஸ்கோர் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்சை. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமும் வின்னிங்லேருந்து வர்றதுனால கண்டிப்பாக அடுத்த பாயிண்ட்டை எடுக்கணுங்கிற இதில் குஜராத்தும் இவங்க வந்து ஃபஸ்ட்டு இதில் இது பண்ணணும் அப்படிங்கிற இதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ரீசெண்டாக நடந்ததில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு 26 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலருக்கு 23 விக்கெட்டும் எடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து 12 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 14 விக்கெட்டும் எடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7ம் செகண்ட் இன்னிங்ஸில் தான் அதிகமாக 18 விக்கெட்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து நல்ல பவுலராக அந்த டீமில் வந்து இருந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்கும். ஹெட் டு ஹெட் மேட்சஸ் பார்த்தா டோட்டலாக 3 மேட்சஸ் விளையாண்டு 3 மேட்சஸ்லேயும் எம்ஐ தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. குஜராத் வந்து வின் ஆகலை. ஸோ வந்து நம்ம வந்து எம்ஐக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் போட்டாலும் குஜராத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் பண்ணால் நம்ம வந்து இந்த மேட்ச்சில் வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வின்னிங் ஸ்டேட்டஸில் வந்து குஜராத் வந்து 1 மேட்ச் விளையாண்டு 1 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் விளையாண்டு 1 மேட்ச் வின் பண்ணி 1 மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க. நடந்த ஹெட் டு ஹெட் மேட்ச் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 25th February இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து 126 ரன்ஸும் எம்ஐ வந்து 129 ரன் அடித்து வின் பண்ணிட்டாங்க. அதில் பெத்மோனி 24 ரன்ஸும் பிரைஸ் 25 ரன்ஸும் அடிச்சிருந்தாங்க. அது மாதிரி ஐஸ்கர் பார்த்தீங்கன்னா 46 ரன்ஸும் ஏக்கர் 31 ரன்னும் அடிச்சிருந்தாங்க. இதில் இஸ்மாயில் வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th March வந்து 23ல் பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து 207 ரன் அடிச்சிருக்கிறாங்க. பட் ஜிஜி வந்து ரொம்ப இதாக சேஸ் பண்ண முடியாமல் அவுட் ஆகிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐச்கர் வந்து நல்லாவே பேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஐஷக்கும் 2 இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஐஷக் வந்து நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராணா அவங்க டீமில் வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து 162 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஜிஜியால் சேஸ் பண்ண முடியல. ஸோ ஜிஜியால் சேஸ் பண்ண முடியாத மாதிரியான கண்டிஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐச்கர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 51 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஸ்கைவர் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இதில் ராணா வந்து 20 ரன் அடிச்சிருக்கிறாங்க. கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் அந்த டீமுக்கு எடுத்திருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஐச்கர் வந்து நல்லாவே ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குஜராத் ஜெயிந்தோட பாசிபிள் ஒன்று பார்க்கலாம். லாரா, அப்புறம் பெத்மோனி, அப்புறம் லிச்ஃபீல்டு, கார்ட்னர், டைலன் ஹேம்லந்தா, வேதா கிருஷ்ணமூர்த்தி, பிரைஸ், அப்புறம் கன்வர், அப்புறம் மேகனா சிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா மனட் கஷ்யப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷக்கில். இதில் மேபி வேணால் ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் மேபி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி மேட்ச்சில் இருக்கும். ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா லாரா வந்து கம்மியாக தான் அதாவது 143 ரன் வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. கம்மியாக தான் மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் வந்து ஒரு மேட்ச் விளாண்டு 76 ரன் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்ட்னர்ஷிப் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து 76, 28 இந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. அவங்க T20 கேரியர்லையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெத்மோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நல்லாவே தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. 2 மேட்சஸ் அதாவது 1 மேட்ச் விளாண்டும் அதில் 85 ரன்ஸ் லாஸ்ட்டாக அடிச்சிருந்தாங்க. ஆனால் இவங்க ஹெட் டு ஹெட்டில் வந்து 2 மேட்ச் விளாண்டு 2 மேட்ச்லேயும் கம்மியாக தான் அடிச்சிருக்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கோர் வந்து
பார்த்தீங்கன்னா 85 தான் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த சீசன்லேயே. ஆனால் அவங்க ஒன் டேல அவங்க ரீசெண்ட் ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா 82, 52, 82 இந்த மாதிரியும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நல்ல பேட்டிங் பிச் இருக்கிற கண்டிஷன் மாறும்போது இல்லை இருந்து அந்த இதில் சப்போர்ட் ஃபஸ்ட்டு பண்ணுச்சுன்னா அவங்க நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்புறம் லிச்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் வந்து ரொம்ப இப்போ ஒரு மேட்ச் விளையாண்டு கம்மியாக தான் அடிச்சிருக்கிறாங்க. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அவங்களுடைய T20 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 84 மேட்சஸில் 1629 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருக்கிறாங்க. 4 விக்கெட் எடுத்தாலும் அவங்களுடைய இந்த ஒன் டே டோட்டல் கரியரில் பார்த்தீங்கன்னாலும் நல்லா எடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி கார்னர் வந்து இவங்க டீமுடைய மெயின் பிக்கு. மேக்ஸிமம் வந்து இவங்களை வந்து எடுத்துகிட்டு தான் போகணும். இந்த சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 40, 2 விக்கெட் 30, 7+1 விக்கெட் இப்படின்ட்டு ட்ரீம் டீம்லேயும் விசி சிவிசி அந்தளவுக்கு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி அவங்க T20 கரியரில் பார்த்தீங்கன்னா 194 மேட்ச் விளையாண்டு 382 ரன் அடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி 171க்கு மேலே விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டீம் வின் ஆகிறதுக்கான மெயின் காரணமாக கூட இருக்கலாம். இவங்க டீம் வின் ஆகும் போது இவங்க விக்கெட்ஸும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ஹேமலதா வந்து இந்த சீசனில் அவங்களுடைய இது வந்து கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட்லேயும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இவங்க வந்து ஒரு லோ பிக்கில் வந்து எப்படி பண்ணுவாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாலாவது விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணாமூர்த்தியும் அதே மாதிரி தான். அவங்கள வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் பிக்கு தான். அவங்களாம் வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்கள வந்து இந்த இதில் பெர்ஃபார்ம் பண்ணாதனால இவங்க 2 பேரையும் மேக்ஸிமம் வந்து மிஸ் பண்ணிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேத்ரின் பிரைஸ் இவங்களுடைய இன்டர்நேஷ்னல் கேரியர் நல்லாவே தான் இருக்குது. 42 மேட்ச்சில் வந்து 872 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. 53 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. T20யில் இந்த இதில் லாஸ்ட்டில் சரியாக விளையாடலைனாலும் ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக அவங்க ப்ளே பண்ண எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 83, 67 அப்படின்ட்டு அவங்க ஒன் டே T20யில் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க நல்ல ஹிட்டர் தான். ஆனால் கொஞ்சம் பேட்டிங் பொசிஷன் அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கிடச்சிச்சின்னா அவங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. தஞ்சு கன்வர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபார்மில் வந்து 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட்டுன்னு அந்த ட்ரீம் டீம் வர அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் நல்ல ஒரு ஓவர் நல்ல ஃபுல் இது கிடச்சிச்சின்னா இப்போ இவங்க ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதை கிடைக்கும். ஹெட்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. மேகனா சிங் இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலர் தான். இவங்க வந்து லாஸ்ட் மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க T20யில் வந்து இது வரைக்கும் 9 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பவுலிங்கும் கொஞ்சம் நல்லா தான் போடுறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் கரியரில் வந்து இது வரைக்கும் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரீசெண்ட் ஃபார்ம் ஒன் டேயில் இதிலலாம் 3 விக்கெட் 1 விக்கெட்டுன்னு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு லோ பிக்கில் தான் இருப்பாங்க. ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர் மாதிரி. ஸோ இவங்க லெஃப்ட்டு ஸ்பின் சப்போர்ட் ஆகும்போது இவங்கள நம்ம லோ பிக்கில் இருந்தால் இவங்கள எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி ஷக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் சரியாக விளையாடலை. ரீசெண்ட் ஃபார்மும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் T20யில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. சப்போஸ் இவங்க வந்து ஒரு லோ பெர்சன்ட்டில் இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கான அந்த GL டீமுக்கு வந்து நல்ல யூஸாக இருக்கும். ஸ்மால் லீக்குக்கெலாம் இவங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணியே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோடைய பாசிபிளில் பார்க்கலாம். யாஷிகா பாட்டியா, ஹேவ்லி மேத்யூஸ், ஸ்கைவர், ஹர்மனப்கர், அமலியா கேர், ஏக்கர், அப்புறம் சஞ்சீவி சஞ்சனா, அப்புறம் பூஜா வாஸ்டாஸ்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுமைரா காசி, அப்புறம் இஸ்மாயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஷக். இதில் வந்து யாஷிகா பாட்டியா வந்து இந்த இதில் மேக்ஸிமம் ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாஷிகா பாட்டியா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்லேயும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 10 மேட்சஸ் ப்ளே பண்ணி 214 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஆவரேஜ் 20 தான் இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 52 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இவங்களுடைய T20 இன்டர்நேஷ்னல் கேரியர்ஸில் பார்த்தீங்கன்னா 18 மேட்சஸில் ரொம்ப ரன் கம்மியாக தான் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணுற பிளேயர் தான். அவங்க இன்டர்நேஷ்னல் கேரியரில் லாஸ்ட்டு இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா 271 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க 30 ஆவரேஜில்.
அதுமாரி விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த இதில சீசன்ல பார்த்தீங்கன்னா 4+1 விக்கெட், 29+1 விக்கெட்டு, 26, 55+1 விக்கெட், 7+1 விக்கெட் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்க. லாஸ்ட்டா அவங்களுடைய T20 கரியர்லயும் பார்த்தீங்கன்னா 2026 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஆவரேஜும் நல்லாயிருக்கு. விக்கெட்ஸ் எடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து கூட நம்ம வந்து எடுத்துட்டு கண்டிப்பா போலாம். யாஷிகா பாட்டியா வந்து ஒரு ரிஸ்க் பிக் தான் ஆனா. இதில பார்த்தீங்கன்னா, ஸ்கைவர் அப்புறம் இவங்க 2 பேருமே இந்த டீமுக்கு முக்கியமான பிளேயர் தான். இப்ப டாப் ஆர்டர்ல வந்து நம்ம மேத்யூஸ கூட விட்டா, இவங்க 2 பேரையுமே எடுக்கலாம். ஏன்னா, கர்க்கு வந்து இவங்க டீமுடைய ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லாவே இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் ஃபார்மும் நல்லாயிருக்கு. T20 இன்டர்நேஷனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3000 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. விக்கெட்ஸ் டேக்கிங் அவங்களுக்கு பவுலிங் கிடைக்கிற பட்சத்தில விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் சீசன்ல 281 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஆவரேஜும் நல்லாயிருக்கு. அதுமாரி ஸ்கைவர் பார்த்தீங்கன்னா, பேட்டிங் அண்ட் பவுலிங் 2மே இருக்கு. அவங்க வந்து பேட்டிங், பவுலிங் இந்த 2 இது மூலியமாவே அவங்க வந்து ட்ரீம் டீமுக்கு அதிகமாவே வந்துருவாங்க. அதுமாரி அவங்களோட இன்டர்நேஷனல் கேரியர் பார்த்தீங்கன்னா, இன்னும் T20 ஃபார்மேட்ல வந்து 2323 ரன்ஸுக்கு மேலேயே அடிச்சு ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. 83 விக்கெட்ஸுக்கு மேலேயும் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அமலியாக்கர் வந்து ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர் தான். அவங்க இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, விக்கெட் ஆனா கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்கிறாங்க. ஒரு மேட்ச்ல மட்டும் 4 விக்கெட்டு, 1 விக்கெட்ன்னு எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஸ்பின் சப்போர்ட் ஆகுற பட்சத்தில இவங்க வந்து ஒரு மெயின் பிளேயரா வந்து இருப்பாங்க. பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு T20 இன்டர்நேஷனல் இதில 67 மேட்சஸ்ல 900 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. 64 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. வென்யூல பார்த்தீங்கன்னா, 2 இன்னிங்ஸ்ல 56 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஹெட் டு ஹெட்ல வந்து 95 ரன் வந்து இவங்க கூட அடிச்சிருக்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, 8 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நல்லா பவுலிங் போடுறதுக்கான இந்த டீமுக்கு எதிரா வந்து வாய்ப்பு இருக்கு. அதுமாரி அம்ஜோட்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் பிக் தான். அவங்க வந்து மேபி பேட்டிங், பவுலிங்கில வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் லீவ் பண்ணி மேக்ஸிமம் போயிரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சஞ்சீவி சஞ்சனா வந்து அவங்க வந்து நல்ல பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சா தான் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். T20லயும் பார்த்தீங்கன்னா, அதிகமா அவங்க பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பூஜா வாஸ்டாஸ்கர் வந்து ஒரு நல்ல ஒரு பவுலர் தான். ஆனா, அவங்களுக்கு வந்து சில டைம் வாய்ப்பு கிடைச்சா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருவாங்க. 2 விக்கெட், 1 விக்கெட் அதுமாரி பேட்டிங்கும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. T20 இன்டர்நேஷனல்லே பார்த்தீங்கன்னா, 40 விக்கெட்டுக்கு எடுத்திருக்கிறாங்க 58 மேட்ச்ல. அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் நிறைய குடுக்குற பட்சத்தில அவங்களுக்கான விக்கெட் கிடைக்கும். மேக்ஸிமம் இவங்கலாம் லோ பிக்ல இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளுடைய ரேங்க் இது வந்து GL இதுலயும் சரி நம்மளுக்கு அதிகமாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கசிவ் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் பெருசா இல்ல. இஸ்மாயில் வந்து ஒரு முக்கியமான பிக்கு. இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல 1 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட், 1 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் கரியர்ல T20லயும் பார்த்தீங்கன்னா, 123 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதேமாரி இவங்களுடைய இந்த லாஸ்ட் சீசன்லயுமே 3 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க 3 மேட்ச்ல. வென்யூல பார்த்தீங்கன்னாலும் 2 விக்கெட் லாஸ்ட் இதில எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எப்படியும் ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துருவாங்க. ஸோ இவங்களுடைய பவுலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்தில, மேபி இவங்களுக்கு வந்து CVC அளவுக்கு கூட இந்த டீமுக்கு எதிரா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயர் மேட்சப்ல வந்து இப்ப இவங்க லிட்ச்ஃபீல்டு வந்து ஏக்கர் பால்லையும், இஸ்மாயில் பால்லையும் 3 டைம்ஸ், 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. பெத்மோனி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மேட்ச்ல நிறையவே தெற்றிருக்கு. இஸ்மாயில் இருக்காங்க, ஸ்கைவர் இருக்கிறாங்க, அதேமாரி பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருக்கிறாங்க, அதேமாரி மேத்யூஸும் இருக்கிறாங்க. இவங்க எல்லா பால்லையுமே 3 டைம்ஸ், 2 டைம், 3 டைம்னு அவுட் ஆயிருக்கிறதுனால, யார் பால்லையாவது இவங்க அவுட் ஆறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, லாரா வந்து ஏக்கர் பால்ல மட்டும் தான் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கார்னர் பார்த்தீங்கன்னா, ஐவாங் பால்லையும், ஏக்கர் பால்லையும், வசாட்டாஸ்கர் பால்லையும் வந்து கம்மியான இதிலே அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ கார்னர் வந்து அவங்களுக்கும் ஒரு சின்னதா ஒரு த்ரெட் இருக்கு. அதுமாரி ஐச்கருக்கு வந்து இவங்க கார்னர் பால்ல தான் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் டு ஹெட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்கிறதுனால, இவங்கள வந்து இந்த மேட்ச்ல மஸ்ட்டா எடுக்க தான் செய்யணும். அதுமாரி அமலியாக்கர் வந்தும் பார்த்தீங்கன்னா, பவுலிங் நல்லா போட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு எதிரா. கார்னர் பால்ல மட்டும் தான் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் ஒரு மஸ்ட் பிக் தான். அப்புறம் ஹைலி மேத்யூஸ் வந்து இவங்க பால்ல தான் கார்னர் பால்ல மட்டும் தான் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து இந்த டீமுக்கான மஸ்ட் பிக்காவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா, பெத்மோனி வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு த்ரெட்ஸ் இருக்கு. அதனால அவங்கள எடுக்கல. அதுமாரி ஐச்கர் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அதுமாரி லாராக்கு இப்ப வந்து லாஸ்ட் டைம்ல இருந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஸ்கைவர் வந்து முக்கியமான பிக் தான். அவங்க CVC அளவுக்கு இல்லனாலும் ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அம்லியாக்கர் வந்து பவுலிங் இவங்க டீமுக்கு எதிரா நல்லா போட்டிருக்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, பூஜா வட்டாஸ்கர் வந்து ஒரு லோ பெர்சன்டேஜ் பிக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதேமாரி இப்ப ஆல்ரவுண்டர்ல ஒரு லோ பெர்சன்டேஜ் இது வந்து அவங்க டீம் ஒரு வேள அவங்க டீம் நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா,
குஜராத் டீம். இவங்க வந்து நல்லா ப்ளே பண்ணிருவாங்க. அதனால அவங்கள வந்து டீம்ல எடுத்திருக்கு. ஜிஎல்லுக்கு வந்து லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் 1, 2, 3 எடுத்துங்க. அப்பதான் நம்மளுடைய ரேங்க் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சி ஹையா குடுத்து, ஒரு சி லோவா குடுக்கும்போது, நம்மளுடைய ரேங்க் வந்து மேக்ஸிமம் ஹையாயிரும். ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர் செக்ஷனுக்கு குடுக்குறப்போ, அது கூட கொஞ்சம் ஆகும். இல்ல பேட்டிங் செக்ஷனுக்கு தான் மாறுது அப்படின்னா, பேட்டிங்லயும் பவுலிங் இல்லன்னா ஆல்ரவுண்டர்ல ஒரு லோ பெர்சன்டேஜோ, பவுலிங்ல ஒரு லோ பெர்சன்டேஜோ குடுக்கும்போது, அந்த நம்மளுடைய அந்த குரூப்போட பாயிண்ட்ஸும் கூடும். அதே நேரத்தில பொசிஷனும் கூடும். தேங்க் யூ.